இன்றைக்கி நம்ம என்ன வழிபாடு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால் இன்றைக்கி வீட்டில் வந்து சாமி முருகப்பெருமாளையும் குலதெய்வத்தையும் சித்திரபுத்திரனையும் வழிபட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களையெல்லாம் வழிபட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. ஸோ வராகி அம்மனுக்கும் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணிடலாம் சேர்த்துன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஒன்றா உட்கார வச்சுட்டேன். ஸோ எல்லா சாமிங்களுக்கும் பாலபிஷேகம் பண்ணி நல்லா குங்குமம் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அடிக்கடிக்க போடுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி வந்து சித்திரபுத்தனுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோவோ எதுவோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அகல் விளக்கையாச்சும் வந்து நம்ம விளக்கேற்றி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து குங்குமத்துலேயும் அபிஷேகம் பண்ணிட்டேன். 4-5 அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம், பால், எலுமிச்சை சாறு, அப்புறம் சுத்தமான தண்ணீர், மொத்தம் 5 அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு டைமும் அபிஷேகம் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆராதனை காட்டினா ரொம்ப நல்லது. நான் வந்து அபிஷேகம் பண்ணி இப்போ பால் அபிஷேகம் பண்ணிட்ட உடனே ஆராதனை காட்டிட்டேன். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம முருகருக்கு வெற்றிலை விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தான் வெற்றிலை விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து எது ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லதுன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. அது கிடைக்குதோ இல்லையோ நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸோ யாருமே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு எந்த ஒரு நடக்குமா நடக்காதான்னு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யாதீங்க. அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் வந்து கீழேயோ கால்படுற இடத்துலையோ ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணியை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டால் ரொம்ப நல்லது. நான் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்ட உடனே நான் வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணி விட்டுட்டேன் சாமிக்கு. அப்புறம் அலங்காரம் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு வராகி அம்மனுக்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சக்கொம்பு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஆராதனை காட்டி நான் என்னோட அபிஷேகத்தை வந்து முடிச்சுக்கிட்டேன். செம்பருத்தி பூவும் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் செம்பருத்தி பூவும் நான் சாமந்தி பூவும் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். நம்ம முருகப்பெருமானுக்கும் சாமந்தி பூவும் ரோஸும் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம குலத்தையே காக்கிறது நம்ம குலதெய்வம் தான் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிக்காக ஏற்பாடு பண்ணி வச்சேன். என்னென்ன நெய்வேத்தியம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல், வாழைப்பழம், மாதுளைப்பழம், ஆரஞ்சு தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சேன். ஸோ சித்திரபுத்திரோட ஃபோட்டோவோ எதுவுமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா கூட அவங்க வழிபடலாம். அவங்களுக்காக நான் வந்து ஒரு நோட்டு பென்னும் வந்து இன்றைக்கி வந்து நான் படித்து வச்சு நான் அவங்கள வழிபட்டுட்டேன். நம்மளோட ஃபைனல் அவுட்ஃபுட் இது தான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.